Hello friends, welcome to SS Infinity Info Tamil channel. நான் இன்னைக்கு சொல்ல போற டாபிக் என்ன அப்படினா வறட்டு இருமல் மற்றும் அதை எப்படி சீக்கிரமாவே குணப்படுத்தலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். வறட்டு இருமல் வரதுக்கான காரணங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படினா அதை எளிதான முறையில நம்ம ஈஸியா விரட்டலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க फ्रेंड्स. அப்பதான் உங்களுக்கு நான் வீடியோல என்னென்ன வழிமுறைகள் சொல்றேன் அப்படிங்கறது தெரியும். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வறட்டு இருமல் வந்தாலே போதும் சிலருக்கு இருமியே தொண்டை வயிறு மற்றும் மார்பு பகுதிகள் இது எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிடும். வறட்டு இருமல் சாதாரணமாகவும் விடாது. அதாவது நம்ம எவ்வளோதான் கை வைத்தியங்கள் இருமல் சிறப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டா கூட அதோட அறிகுறிகள் குறையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இருமல் உங்களை பாடாப்படுத்துதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக துளசி மூலிகை ஒன்றே நம்மளுக்கு போதும். அது உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது. மேலும் இதில் ரசாயனம் மற்றும் உடல் அழுத்தங்களுக்கு எதிராக உறுப்புகள் மற்றும் திசுக்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த துளசி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் விட்டமின் கே அதிகமாக இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடியது. அதாவது மெயினாக உங்களுக்கு வறட்டு இருமல் வர்றதுக்கு முன்னாடி சில டைம்ஸ் என்ன ஆகும்னா எதிர்கழிக்கிற பிரச்சனைகள் உருவாகும். அதாவது அதை அமில எதிர்கழிப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த துளசி இலையை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது நாள்பட்ட அமில ரிஃப்ளெக்ஸ் நோயை கூட குணப்படுத்துறதுக்கு உதவுது. அதாவது இந்த எதிர்கழிக்கிற பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற அமிலம் மேல் நோக்கி உணவு குழாய் வரை செல்லும் போது அந்த எதிர்கழிப்பு பிரச்சனை மற்றும் நெஞ்செரிச்சல் உண்டாகுது. இதை உங்கள் உணவு குழாய் எரிச்சல் அடைய செய்யலாம். ஸோ அதனால் கூட உங்களுக்கு அந்த மாதிரி இருமல் ஏற்படலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா துளசி இலைகள் எடுத்து அதை டீ மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வகையான இருமல்லேருந்து நீங்கள் உங்களை காத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வைரஸ் நம்ம தொற்றும் போது கூட நம்ம உடம்புல பல விதமான உபாதைகள் வரும். அதில் மெயினாக இருக்கிறது இந்த இருமல். ஸோ இந்த வைரஸ் தொற்றால் ஜலதோஷம் இருமல் போன்ற பிரச்சனைகள் வர்ற மாதிரி வறட்டு இருமலும் வரும். ஸோ வறட்டு இருமல்கள் காற்றுப்பாதையில் ஏற்படும் எரிச்சலில் கூட ஏற்படும். சுற்றுச்சூழல் மாசு. ஸோ இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு கூட உங்களோட இந்த வறட்டு இருமலுக்கு காரணமாக அமையும். அதாவது புகை மாசு தூசி மற்றும் மகரந்தம் போன்ற அலர்ச்சிகளால் காற்றுப்பாதையில் ஒரு எரிச்சல் உண்டாகும். இதனால கூட இந்த மாதிரியான வறட்டு இருமல்கள் ஏற்படலாம். இதை பற்றி ஊட்டச்சத்து நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 முதல் ஒரு 7 துளசி இலைகளை ஒரு 500 ml சூடான தண்ணியில் கொஞ்ச நேரத்துக்கு சேர்த்து அதை கொஞ்சம் குளிர்ச்சி ஆனதுக்கப்புறம் அந்த துளசி கலந்த நீரை நீங்கள் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வறட்டு இருமல்ல நீங்கள் ஈஸியாகவே விடுதலை பெறலாம். புகைப்பிடித்தல். சப்போஸ் நீங்கள் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவா இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரியான வறட்டு இருமல்கள் வரும். அதாவது சிகரெட்டில் கலந்துள்ள நச்சுக்களை நீங்கள் உள்ளே இழுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நுரையீரல் வீக்கமடைந்து இருமலை வெளிப்படுத்தும். அதை நீங்கள் போக்கணும் அப்படின்னா ஏலக்காய் இஞ்சி கருப்பு மிளகு மற்றும் கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரணும். டீயில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இருமல் பிரச்சனை உடனே தீரும். இதெல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக துளசி டீ எடுத்துக்கோங்க. அந்த துளசி டீ எப்படி நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணியில் எடுத்துக்கிட்டு அதில் 5 முதல் 7 துளசி இலைகளை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா பாத்திரத்தை மூடிட்டு நல்லா துளசி இலையை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு அந்த டீ ஆறின உடனே அதை நீங்கள் வடிகட்டி வெதுவெதுப்பாக இருக்கிற டைமில் நீங்கள் குடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி அந்த துளசி கலந்த நீரை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வறட்டு இருமல் காணாமல் போயிடும். ஸோ இந்த துளசி டீ கூட நீங்கள் ஏலக்காய் இஞ்சி கருப்பு மிளகு மற்றும் தேன் இது எல்லாமே கூட சேர்ந்து குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இருமலுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, அந்த துளசி இலைகளை தேனுடன் சேர்த்து ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிட்டுட்டு வாங்க. அப்படி பண்ணால் கூட உங்களுக்கு இந்த மாதிரியான வறட்டு இருமல் உடனே தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. துளசியில் உள்ள மருத்துவ குணங்கள் எப்பயுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு மூச்சுக்குழாய் அலர்ஜி மற்றும் ஜலதோஷம் இதெல்லாம் கூட இருந்தால் கூட உங்களுக்கு ஈஸியாகவே அதுக்கு ஒரு தீர்வு இந்த துளசி டீ மூலம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.
மழைக்காலங்களில் வரக்கூடிய இந்த வகையான சளி மற்றும் இருமல்லேருந்து உங்களை காத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக துளசி கலந்த நீர் அல்லது துளசி டீயை வந்து நீங்கள் அருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சளி மற்றும் இந்த வறட்டு இருமலுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வர அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.